வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உலக நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்ட தண்ணீர் திருவிழா சென்னைக்கு அருகே பாடியநல்லூர்லேயும் புத்தர் கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடி இருக்காங்க. அந்த தண்ணீர் திருவிழாவின் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு நம்ம செய்தி சேனல். பாடியநல்லூர் புத்தர் கோவிலில் வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் கோடையை குளிர்விக்கும் ஆசீர்வாத பெருவிழாவான நறுமண தண்ணீர் திருவிழா சுற்றுவட்டார மக்களால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஸ்ரீ அங்காளஈஸ்வரி முனீஸ்வரர் கோவில் அருகே அமைதியான சுற்றுச்சூழலில் புதுப்பொலிவுடன் பழமையான புத்தர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் நறுமண தண்ணீர் திருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதற்கான விழா ஏற்பாடுகளை இந்தோ பர்மா புத்திசம் மற்றும் கலாச்சார மையம், இந்தோ பர்மா பௌத்த கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இந்த விழா தமிழ் புத்தாண்டு போலவே தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, மியான்மர், கம்போடியா மற்றும் லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளில் மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. தாய்லாந்து நாட்டில் சங்க்ரான் என்றும், மியான்மரில் திங்யான் என்றும், கம்போடியாவில் சொல் சனம் தமே என்றும், லாவோஸில் பீமாய் என்றும் இந்த விழா வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் தண்ணீர் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த விழாவின் நோக்கம் என்னவென்றால், கடந்த ஆண்டின் பாவம், துரதிர்ஷ்டம் மற்றும் தீமைகளை தண்ணீர் மூலம் அகற்றி தூய்மைப்படுத்துவதாக நம்பிக்கை கொள்ளப்படுகிறது. மேலும் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்கும் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. அன்றைய தினம் புத்தர் சிலைகளுக்கு நறுமணம் கலந்த புனித நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மேலும் கோவில் வளாகத்தில் புத்தர் வடிவில் மணல் சிற்பங்களை உருவாக்கி இலை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பசுமையான சூழலை நிலவச் செய்வதும் வழக்கம். அதைத் தொடர்ந்து வீட்டில் உள்ள பெரியவர்கள், குடும்பத்தின் பெரியவர்கள் என அனைவரும் தங்கள் பிள்ளைகள் உள்ளிட்ட தங்களது குடும்பத்தினர் மீது நறுமண தண்ணீரை ஊற்றி அவர்களை ஆசீர்வதிப்பதும் இறை நம்பிக்கையாகும். அதன் பிறகு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மீது தண்ணீரை ஊற்றி தண்ணீர் திருவிழாவின் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வர். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் உணவளித்து மகிழ்வார்கள். சித்திரை திருவிழாவைப் போலவே இந்த தண்ணீர் திருவிழாவும் கோடை காலத்தை தொடர்ந்து வசந்த காலத்தை வரவேற்கும் வகையிலும் விவசாய பணிகளின் தொடக்கத்தையும் தெரிவிக்கும் ஒரு இனிய கலாச்சார பெருவிழாவாகும். அந்த வகையில் நேற்று மாலை பாடியநல்லூர் புத்தர் ஆலயத்தில் இந்த தண்ணீர் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நிறுவன அரங்காவலர் ஜி பார்வதி குருசாமி, ஏ கருணாநிதி ஆகியோர் தலைமையில் நடந்த இந்த விழாவில் புத்த பிட்சுக்கள் மற்றும் செங்குன்றம், பாடியநல்லூர், முண்டியம்மன் நகர், ஆட்டந்தங்கல், பாலகணேச நகர் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். முன்னதாக புத்த பிட்சுகளின் வழிகாட்டுதலுடன் சிறப்பு பூஜைகள் நடந்தன. அதைத் தொடர்ந்து அவர்கள் பக்தர்கள் மீது நறுமண நீர் தெளித்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில நிர்வாகி, ஆன்மீக தொண்டர் பாடியநல்லூர் KR வெங்கடேசன் அவர்கள் புத்தரை வணங்கி புத்த பிட்சுக்களிடம் ஆசீர்வாதம் பெற்றார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த பக்தர்களிடம் நலம் விசாரித்து தண்ணீர் திருவிழா வாழ்த்துக்களை கூறினார். அந்த விழாவில் கலந்து கொண்டவர்கள் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீர் ஊற்றி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் குளிர்பானம், பழங்கள், பர்மிய உணவு வகைகள் விருந்தளிக்கப்பட்டன. மேலும் இந்த விழாவில் முண்டியம்மன் நகரைச் சேர்ந்த தோழர் நக்கீரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், பெரியவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த புத்தர் ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மதியம் 12 மணிக்கு அன்னதானம் அளிக்கப்படுகிறது.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புத்தர் ஆலயம் சென்னை புறநகர் பகுதியில் செங்குன்றத்தை அடுத்து பாடியநல்லூரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1964 உருவாக்குனது. கந்தசாமி என்கிற ஒரு தனிநபர் இந்த புத்தரை பற்றின நிறையா விஷயங்களை அம்பேத்கருடைய அந்த கொள்கைகளை படித்து அந்த கொள்கையிலேருந்து அவர் இந்த புத்த மதம் நல்ல மதம் அப்படின்றதுக்காக அவருடைய கொள்கைகள் தமிழ்நாடு போல் இந்தியா ஃபுல்லாகவே பரவணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த ஆலயத்தை தன்னுடைய மகன் குருசாமி என்ற அவர்கிட்ட இந்த கோயிலை கட்ட சொல்கிறாரு. அதன் மூலியமாக இந்த கோயிலை உருவாக்குறாங்க. இந்த கோயிலை உருவாக்கி 62 வருஷமாக சீரும் சிறப்பமாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இந்த தண்ணீர் திருவிழா பார்த்திங்கன்னா பர்மாவில் தீஞ்சான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் திருவிழா தான் பர்மாவில் விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதன் அடிப்படையில் பர்மா தமிழர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த கோயிலில் இந்த தண்ணீர் திருவிழா விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. இது வருஷம் தொடர்ந்து நல்லபடியாக நடந்துட்டு வருது. இந்த பாடியநல்லூரில் மக்களுடைய பர்மா தமிழர்கள் இதில் பெரும் பங்கெடுத்துக்கொண்டு இந்த ஆலயத்தில் சிறப்பாக பணியாற்றுறாங்க. புத்தருடைய வழிபடக்கூடிய எல்லாருமே புத்திஸ்டுகள் எல்லாருமே இந்த ஆலயத்தை இந்த கோயிலை வணங்குறாங்க.